السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر واسألوا الله من فضله أو كما صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம் முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கணித்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம் மீது செய்த ஒரு மாபெரும் கருணை கிருபை. அல்லாஹு தஆலாவிடத்தில் அடியார்களுடைய கோரிக்கைகளை வைத்து அதை பெற்றுக்கொள்வதற்குரிய வழிமுறைகளை அல்லாஹு தஆலா நமக்கு அவனும் அவனுடைய ரசூல்மார்களை கொண்டும் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹு தஆலா நம்மை படைத்து அப்படியே அல்லாஹு தஆலா விட்டு விடலை. அதுக்கு மாற்றமாக அல்லாஹ் எப்படி நம்ம இடத்துல நடந்து கொள்கிறான் என்று சொன்னால், படைத்த அந்த அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வினாடியும் நமக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து எந்த நேரத்தில் எந்த விஷயம் தேவையோ அந்த நேரத்தில் அந்த விஷயங்களை அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து நம்முடைய வாழ்க்கையை நல்லபடியாக அல்லாஹு தஆலா கடத்தாட்டிக்கிட்டே இருக்கிறோம். அவ்வாறு கடத்தாட்டக்கூடிய நேரத்தில் நாம் சில விஷயங்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொள்வது நம்ம மேலே கடமையாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சிஹ்ஹதக கபல சகமிக்க, உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சகம் என்று சொன்னால் பெரும் வியாதிகள் என்று சொல்லுவாங்க. ஒரு செயலை செய்ய முடியாமல் தடுக்கக்கூடிய வியாதிக்கு பெயர் சகம் சொல்லுவாங்க. மரதுன்னு இருக்குது, மரதுனாலும் நோய் தான், சகம்னாலும் நோய் தான். மரதுனா என்ன? சின்ன சின்ன தலைவலி வர்றது, காய்ச்சல் வர்றது, இது போன்ற வந்து உடனே உடலை விட்டு நீங்கக்கூடிய நோய்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் மரதுன்னு சொல்லுவாங்க. காய்ச்சல் வரும், ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அது சரியாயிடும். தலைவலி வரும், ஒரு நாளுக்கு 2 நாளுக்கு சரியாயிடும். இது போன்று வந்து போகக்கூடிய நோய்கள் இருக்குது, அதுக்கு பேர் மரதுன்னு சொல்லுவாங்க. சகம்னா என்ன அர்த்தம்? பெரும் பெரும் வியாதிகள் பல வருடங்களாக பல மாதங்களாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அதனால் சில தொடர்படியாக செய்யக்கூடிய சில காரியங்களில் ஒரு விதமான தடை ஏற்படும். அப்படியாப்பட்ட நோய்களுக்கு பெயர் சகம்னு சொல்லுவாங்க. உதாரணமாக எல்லாம் காப்பது கேன்சர் சொல்கிறாங்க. இது வந்து உடனே போகக்கூடிய ஒரு நோய் அது என்று பார்த்தா இல்லை. பல வருடங்களாக பல மாதங்களாக உடல்லே இருக்கும். அது இருக்க இருக்க வளரதான் செய்யுமே தவிர அது சரியாயிடுச்சு, பரிபூர்ணமாக சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியுமா என்று பார்த்தா சொல்ல முடியாது. அதுக்கு பேர் சகம்னு சொல்லுவாங்க. அதே போல் குஷ்ட நோய் சொல்லுவாங்க. இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, வளைஞ்சிங்களா, இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா காப்பாற்றணும். இதெல்லாம் என்ன பெரும் நோய்கள். அதனால் என்ன உண்டாகுது? எந்த செயல்களை நம்ம தொடர்படியாக செய்து கொண்டிருந்தோமோ அது துன்யாவுடைய செயலாக இருந்தாலும் சரி, அது இபாதத்து போன்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, தொடர்படியாக செய்து வந்த அந்த விஷயத்தில் ஒரு விதமான தடை ஏற்படும். இப்படியாப்பட்ட சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க.
அது வராமல் இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா இடத்துல பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுங்களா? இப்போ அல்லாஹ் தஆலா ஒரு தலைவலி கொடுக்குறான் என்று சொன்னால் இதுவும் அல்லாஹ் தஆலா இடத்துல இருக்க நாம் என்ன செய்யணும், துவா கேட்போம். அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம தலைவலி வருவதற்கு முன்னால் நம்முடைய செயல்பாடுகளை நம்ம மாற்றிக்கணும். காய்ச்சல் வருது, நம்ம காய்ச்சல் வந்தாலும் என்ன செய்கிறோம், நம்முடைய செயல்பாடுகள் மாறிடும். அந்த காலத்தில் காய்ச்சல் வந்தாலும் செயல்பாடுகள் எந்த மாற்றம் உண்டாது. தொழுகுவாங்க, வியாபாரத்துக்கு போவாங்க, எல்லா வித துன்யாவுடைய வேலையும் செய்வாங்க, ஆஃபிரத்துடைய வேலையும் செய்வாங்க. காய்ச்சல் இருந்தாலும் அப்படி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நம்முடைய உடலுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது என்று பார்த்தா, காய்ச்சல் வந்தால் படுத்துடுறோம், அதை சமாளிக்க முடியல நம்மளால். அதனால் என்ன உண்டாகுது, தொழுகையில் ஜமாத்தாக போய் தொழுகக்கூடிய அந்த சூழ்நிலை உண்டாகாமல் போயிடுது. வீட்டிலேயே தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. வியாபாரத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை என்ன ஆகுது, உண்டாகுது. இப்போ நாம் இந்த காய்ச்சல் வருவதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யணும், அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி கொள்வது நம்ம மேலே கடமையாக இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறோம், வஸ்அலுல்லாஹ மின் ஃபதுலி. அல்லாஹ் தஆலாவுடைய அருளை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் தஆலாவுடைய அருளை நீங்கள் கேளுங்க என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அது என்ன, அல்லாஹ் தஆலாவுடைய ஃபதுல் என்ன என்று பார்த்தா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய ஹதீஸில் கேட்க சொன்னாங்க, வஸ்அலுல்லாஹ அல் ஆஃபியா. அல்லாஹ் தஆலா இடத்துல நீங்கள் ஆரோக்கியத்தை கேளுங்க. இதுதான் ஃபதுல். அல்லாஹ் தஆலா இடத்துல செல்வம் மற்ற விஷயங்கள் கிடைப்பதை விட ஒரு மனிதருக்கு எது கிடைக்கிறது மிக மேலானது என்று பார்த்தா ஆஃபியத்து கிடைக்கிறது தான். அல்லாஹ் ஆரோக்கியமாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. கண்ணில் அல்லாஹ் தஆலா ஒரு குறை ஏற்படுத்துவதற்கு முன்னால் அந்த கண்ணை பயன்படுத்தி கொள்ளும். காதில் ஒரு குறை ஏற்படுவதற்கு முன்னால் அது என்ன குறை, நோய் வருமா, நோய் வர ஒரு வயோதிகம் என்று வந்தாலே போதுமே. நோய் வந்து தான் கண்ணில் குறைபாடு ஏற்படணுங்கிற அவசியம் இல்லை. வயோதிகம் ஆனாலே என்ன உண்டாகுது, கண் பார்வையில் குறை ஏற்படுது, கேட்கக்கூடிய தன்மையில் குறை ஏற்படுது, பேசக்கூடிய தன்மையில் குறை ஏற்படுது. ஒரு 40-45 வயசு ஆகிடுச்சு சொன்னால் கால் வலி வர ஆரம்பிச்சிருது. இபாதத்துகளில் மும்முரமாக ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. குழந்தைங்களா, ஒரு வாய்ப்பு இல்லாமல் ஏற்பட்டு போயிடுது. துன்யாவுடைய எல்லா வஸ்துக்களும் இருக்குது பார்த்தீங்களா. துன்யாவுடைய எல்லா வஸ்துக்களும் பயன்படுத்தினா என்ன ஆகிடும், வீணாக போயிடும். எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் என்ன சொன்னால் பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் அது என்ன ஆகிடும், வீணாக போயிடும். இந்த உடல் இருக்குது பார்த்தீங்களா, இது பயன்படுத்தாமல் இருந்தால் வீணாக போயிடும். இந்த உடலுடைய தன்மை அல்லாஹ் எப்படி வச்சுருக்கிறோம், இதை பயன்படுத்தாமல் நம்ம வச்சுருந்தோம்னு சொன்னால் இந்த உடல் வீணாக போயிடும். அதிகமாக நடந்தால் அந்த மூட்டு என்ன ஆகிடும், தேய்மானம் ஆகிடும் சொல்கிறாங்கல்ல. இப்போ ஒரு பொருளை மேலே கீழே நம்ம ஏற்றி இறக்கி செஞ்சோன்னு சொன்னால் அந்த பொருள் என்ன ஆகிடும், தேய்மானம் வந்துடும். இரும்பு என்ன ஆகிடும், தேய்மானம் வந்துடும். ஆனால் இந்த காலுடைய முட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே நடக்காமலே வச்சுருந்தோம் சொன்னால் கால் முட்டி தேய்ஞ்சிடும். அந்த ஜவ்வுடைய குறைபாடு ஏற்படும். இதை எவ்வளோ நம்ம நடக்கிறோமோ அந்த அளவுக்கு இது ஆரோக்கியமாக இருக்கும். புரிஞ்சுங்களா? பெரும்பான்மையான மக்களுக்கு கால் வலி வருது, கால் மூட்டு வலி வருது, நம்ம கேள்விப்படுறோம். யாருக்கா கை மூட்டு வலி அதிகமாக வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கோமா? ஏன்னா கை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. கால் வேலை செய்வதை விட நடக்க அதிகமாக நட இல்லைல்ல, அதனால் மக்களுக்கு காலில் வலி ஏற்படுது, கையில் வலி ஏற்படுதா பாருங்கள். கையில் என்ன செஞ்சிட்ருக்கு, அந்த அசைவு மூட்டுக்கு அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால அந்த கையை அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையில எந்த வலியும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா வச்சுருக்கிறோம். வளைஞ்சிங்களா? அப்போ இந்த உடலை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். எதில் பயன்படுத்துறது, அல்லாஹ் தஆலாவுடைய விஷயத்தில் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த கண்ணை அல்லாஹ் தஆலாவுடைய விஷயத்தில் பயன்படுத்தணும். காதை ஒவ்வொரு உறுப்பையும் அல்லாஹ் தஆலாவுடைய விஷயத்தில் நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அந்த உறுப்புடைய பலனை நம்ம என்ன செய்வோம், அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பாங்குக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் தஆலா திருப்புறது இல்லை. லா துரத்து துஆவுல் பைனல் அதானி வல் இகாமத்தி. அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் தஆலா என்ன செய்யுது, மறுக்கிறது இல்லை அப்படின்னு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா துவாவை மறுக்கிறதில்லை என்று சொன்னால் அந்த நேரத்தில் என்ன நாங்கள் கேட்குறது? ஏன்னா மறுக்கிறதுல அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் உட்காந்து நம்ம சாதாரண விஷயங்களை கேட்டுட்டு இருக்க முடியும்.
அந்த நேரத்தில் நம்முடைய அறிவில் சில விஷயங்கள் கேட்போம், அது ரொம்ப ஒரு மதிப்பில்லாத ஒரு விஷயமா நம்ம கேட்டுட்டோம்னு சொன்னால், ஒரு அரசரை வந்து சொல்கிறாரு உனக்கு என்ன வேணும் கேளுப்பா அப்படி சொல்லி கேட்குறாரு. இப்போ அந்த நேரத்தில் வந்து வீட்டில் பிறகு தொடப்பம் இல்லை அரசரே, தொடப்பம் கொடுங்க அப்படி கேட்டால், அவர் கேட்டதுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு கேட்டுட்டோம், ஆனால் இது கண்ணியமான ஒரு இதுவா எதிர்பார்ப்பா இல்லை பார்த்தீங்களா? அதேமாரி இப்போ அல்லாஹு தாலா சொல்கிறான், நீ எதை வேணாலும் கேட்பா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹு தாலா. இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒன்று நாம கேட்டு அது அல்லாஹு தாலுடைய அந்தஸ்துக்கு குறைவானதாக போயிடுமோ என்று விளங்கிய சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தை நாங்கள் என்ன கேட்குறது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வஸலுல்லாஹ அல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இம்மையிலையும் மறுமையிலையும் ஆரோக்கியத்தை அல்லாஹு தாலா இடத்துல நீங்கள் கேளுங்க. இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹு தாலா இடத்துல ஆரோக்கியத்தை கேளுங்க. இம்மையில் ஆரோக்கியம் என்பது உடலில் எந்த ஒரு நோயோ எந்த ஒரு பெரும் வியாதியோ இல்லாமல் இருக்குது. மறுமையில் ஆரோக்கியம் என்பது அல்லாஹு தாலாவோட கோபத்தை விட்டும் அல்லாஹு தாலாவுடைய வெறுப்பை விட்டு என்ன செய்கிறது, பாதுகாப்பு பெற்றிருக்குது. இது மறுமையுடைய ஆரோக்கியம். இந்த இரண்டையுமே நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹு தாலா இடத்துல கேளுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க நண்பர்களே. அப்போ அல்லாஹு தாலா நமக்கு ஆஃபியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். சில பேர் சொல்கிறாங்க என்னால் தொழுக முடியல, மூட்டு வலிக்குது அப்படி சொல்கிறாங்க. எப்படி தொழுக முடியுமோ அப்படி தொழுகணும். நின்று தொழுக முடிஞ்சால் நின்று தொழுகணும், நின்று தொழுக முடியல தரையில் உக்காந்து தொழுகணும். தரையில் உக்காந்து தொழுக முடியல அப்போ வேணால் சேரில் என்ன செஞ்சுக்கலாம், உட்காந்து தொழுது கொள்ளலாம். எப்படி அவர்களால் முடிகிறதோ அவ்வாறு உட்காந்து என்ன செய்யணும், தொழுதுணும் விளைஞ்சல். அப்படியே நம்ம தொழுகாமல் விட்டுட்டோம் சொன்னால் மூட்டு வலிக்குது அதனால் என்னால் தொழுக முடியலை, சில பேர் சுகர் இருக்குது அதனால் என்னால் தொழுக முடியலை, சில பேர் எனக்கு பிபி இருக்குது அதனால் என்னால் தொழுக முடியலை என்று தங்களுடைய நோயை எதுக்கு காரணம் காட்டுறாங்க, அல்லாஹ் தாலாவுடைய வணக்கத்தை விட்டு தூரமாகிறதுக்கு அதை காரணமாக காட்டுறாங்க. அதையெல்லாம் காரணமே கிடையவே கிடையாது. அது நாமளாக சொல்லிக்கொள்ளக்கூடிய காரணங்கள் தானே தவிர அது காரணமே கிடையாது. வளைஞ்சிங்களா? சில பேர் நோன்பு வைக்க சொன்னால் அது கடையில் வேலை இருக்குது, அதிகமாக மூட்டை தூக்க வேண்டிய வேலை இருக்குது, அதனால் என்ன செய்கிறேன், என்ன நான் நோன்பு வைக்கலை அப்படின்னு சொல்கிறான். விளைஞ்சிங்களா? அப்போது ஒரு வேலை தொழுகைக்காக வேண்டிய எந்த வேலையை நம்ம காரணம் காட்டுறோமோ அதே வேலையை மற்ற வேலைகளுக்கு நம்ம காரணம் காட்டுறோமா என்று பார்த்தா இல்லை. அதே வேலையை நம்ம மற்ற எதுக்காக நம்ம காரணம் காட்டுறோமா என்று பார்த்தா இல்லை. ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், உடனே கிளம்பிடுறோம் பாருங்கள், என்னால் மூட்டு வலிக்குது என்னால் என்ன செய்ய முடியல, தொழுக முடியல அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு கல்யாணம் வந்தால் என்ன செய்கிறோம், கிளம்பி போகிறோம். ஒரு ஃபங்க்ஷன்னா உடனே நம்ம என்ன செய்கிறோம், கிளம்பி போயிடும். ஒரு ட்ராவல் செய்தால் தாராளமாக ட்ராவல் பண்ணுறோம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறதில்ல, சாக்கு சொல்கிறது இல்லையே. அப்போ நாம் சாக்கு சொல்கிறோம் என்பது அது நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரணம்தான். அதனால் ஆஃபியத்தை அல்லாஹ் தாலா கொடுத்துருக்கக்கூடிய நேரத்தில் அதை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்திக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிஅமத்தானி, 2 அருட்கொடைகளை அல்லாஹ் தாலா மனிதனுக்கு கொடுத்துருக்குறோம். மக்பூனுன் ஃபீஹிமா, அந்த 2 விஷயத்திலேயுமே கதீரும் மினன்னாஸ், மக்கள்லேருந்து அதிகமான நபர்கள் பொடுபோக்காக இருக்கிறாங்க. கபுன்னா பொடுபோக்குன்னு அர்த்தம். அதை பக்கம் சிந்தனையே இல்லாமல் அது எவ்வளோ பெரிய ஒரு நியமத்து, அது எவ்வளோ பெரிய ஒரு அருட்கொடை அது என்பது பக்கம் சிந்தனையே இல்லாமல் இருக்கிறாங்க. ஒன்று, அதை பயன்படுத்தவே மாட்டேங்கிறாங்க, அதை பயன்படுத்தாமல் விட்டுடுறாங்க. அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு அந்த 2 நியமத்து என்னன்னு சொன்னாங்கன்னா, அஸ்ஸிஹத்து வல் ஃபராக். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஃபராக் ஓய்வு. ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று என்ன, ஓய்வான நேரங்கள். விளைஞ்சிக்கலாம். இந்த 2ஐயுமே மனிதருக்கு அல்லாஹ் தாலா கொடுத்த பெரிய ஒரு நியமத். ஒரு மளிகைக்கடையில் ஒரு மனுஷன் இருக்கிறாரு, ஒருத்தவங்க வந்து 1 கிலோ சர்க்கரை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எடை போட்டு கட்டி கொடுத்துட்டார். அடுத்த கஸ்டமர் வர வரைக்கும் அவர் ஃப்ரீயாக இருக்கார். பார்த்தீங்களா? இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு ஓய்வு. இது அல்லாஹ் கொடுக்குற ஒரு ஓய்வு. இது விளைஞ்சிங்களா? இப்போ கண்டக்டராக இருக்கார், 10 பேர் டிக்கெட்டு கொடுக்குறாரு. விளைஞ்சிங்களா? அடுத்த ஸ்டாப் வர வரைக்கும் யாரும் ஏறலை, அப்போ கொஞ்சம் உட்காராரு. பார்த்தீங்களா? இது அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு ஓய்வு. இது இப்படி ஒவ்வொரு நபருக்கு அல்லாஹ் தாலா தொழில் செய்யக்கூடிய அதே நேரத்தில் ஓய்வும் கொடுக்குறோம். சில தொழில் முடிந்த பிறகு அல்லாஹ் தாலா ஓய்வு கொடுக்குறோம். விளைஞ்சது யாருக்கும் அல்லாஹ் தாலா ஓய்வு என்பது கொடுக்காமல் இல்லவே இல்லை. அதை பயன்படுத்தாமல் எத்தனையோ நபர்கள் விட்டுடுறாங்க. அதே போல் அல்லாஹ் தாலா எடுத்தவொடனே எல்லோருக்கும் நோயாளிகளை அல்லாஹ் தாலா என்ன சில பேர் எல்லாத்தையும் படைக்கல. அல்லாஹ் தாலா
எல்லோரையும் ஆரோக்கியமாக தான் அல்லாஹ் தாலா என்ன செஞ்சுருக்கிறான், படைச்சிருக்கிறான். இல்லா மாஷா அல்லா சில நபர்களை தவிர. புரிஞ்சுங்களா? 99% அல்லாஹ் தாலா ஆஃபி சலாமத்தை தான் அல்லாஹ் தாலா எல்லாத்தையும் படைச்சிருக்கிறான். சில நபர்கள் விளைஞ்சிங்களா மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறக்கிறாங்க. சில நபர்கள் ஏதோ வேறு ஏதாவது பெரும்பாலும் நோயோட பிறக்கிறாங்க. அவர்களை கணக்கு பண்ண தேவை விட்டுருங்களேன். ஆனால் எத்தனையோ நபர்கள் பிறக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஆரோக்கியமான முறை தான் பிறக்கிறாங்க. அது எப்படி? சில பேர் ஊனமாக பிறக்கிறாங்க, அவங்களும் ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்களா? ஆரோக்கியம்தான் அவங்களுக்கு. உமரது எல்லாம் அவங்க பள்ளிவாசல்லேருந்து வெளியே வந்தாங்க. பள்ளிவாசல்லேருந்து வெளியே வந்தாங்க. வெளியே வரும்போது பள்ளிவாசலுடைய அந்த வெளியே குப்பை கொட்டுற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு மனுஷன் படுத்துருக்கிறார். குஷ்ட நோயாளியான ஒரு மனுஷன் படுத்துருக்கிறார். கண்ணில் காதில் எல்லாத்துலேயுமே காயங்கள், புண்ணு இருக்குது. கண்ணும் தெரியல, வாயினால் சத்தமாக பேச முடியல, நடக்க முடியாத அளவுக்கு பூனி குறுகி படுத்துருக்கிறார். அப்போ உமரதேதான் அவங்களும் சஹாபாக்களும் வெளியே வரும்போது ஒரு சஹாபி கேட்டாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த படுத்திருக்கிறார இந்த நபர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமா அப்படின்னு கேட்டாங்க. படுத்திருக்கிறார் அந்த நபர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமா? கண் பார்வை தெரியலை, அதுக்கு நன்றி செலுத்த முடியாது. காது கேட்கலை, வாய் பேச முடியலை, உடம்பெல்லாம் புண்ணாக இருக்குது, நடக்க முடியலை. இவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே உமரதேல அவங்க தங்களுடைய அடிமை அஸ்லம் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு அவருடைய காதில் போய் பீஷாப் நல்லபடியாக போகிறீங்களா அப்படின்னு கேளுங்க, சிறுநீர் நல்லபடியாக கழிக்கிறீங்களான்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி அந்த அஸ்லாம் ரலியல்லாஹு அவங்க போய் அவங்களுடைய காதில் போய் கேட்டாங்க, நீங்கள் சிறுநீர் நல்லபடியாக கழிக்கிறீங்களா கேட்டாங்க. அவர் காதில் விழலை, சத்தமாக கேட்குறாங்க, நீங்கள் நல்லபடியாக யூரின் நல்லபடியாக போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நான் போகிறேன் அப்படின்னு சத்தம் இல்லாமல் என்ன பண்ணுறா சொன்னார். அதை கேட்டு உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, இதுக்கு அவர் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி தான் ஆகும். இதுக்கு வாழ்நாள் முழுவதும் அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி தான் ஆகும். புரிஞ்சுங்களா? ஒரு தடவை பீஷா போகிறதுக்கு எத்தனையோ நபர்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை பீஷா போகிறதுக்கு புரிஞ்சுங்களா? இப்போ அல்லாஹ் நமக்கு சலாமத்தான் என்ன செஞ்சிட்ருக்கான், பீஷா வெளியாகிட்டு இருக்கான். இதுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு என்ன நன்றி செலுத்தணும்? கொரோனாவுடைய டைமில் மூச்சு விடுறதுக்காக வேண்டி அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கினாங்கள். ஆரம்பமே 25,000 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கினோம். 1 மணி நேரத்துக்கு 25,000 ரூபா. இன்னும் சில இடங்களில் பார்த்தோம் சொன்னால் லட்சக்கணக்கிலலாம் இருக்குது. 5 லட்சம் 10 லட்சம்லாம் ஒரு சிலிண்டர் என்னவாச்சு, 1 மணி நேரத்துக்கு மூச்சு விடுறதுக்கு 5 லட்ச ரூபாலாம் செலவு பண்ணான். இப்போ நம்ம நினச்சி பாருங்களேன், இப்போ நாம் 1 மணி நேரம் மூச்சு விடுறது அதனுடைய மதிப்பு 5 லட்ச ரூபா. அது மாதிரி மூச்சு விட்டோமே அதோட மதிப்பு எவ்வளோ? 5 லட்ச ரூபா. விளைஞ்சிங்களா? இப்போ அப்போ நம்ம 24 மணி நேரம் மூச்சு விடுறோம், கணக்கு பண்ணி பாருங்கள். அப்போ அல்லாஹ் தாலா எவ்வளோ பெரிய ஒரு நியமத் அல்லாஹ் நம்ம கொடுத்தா. எதுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்த தேவை இல்லையா? எதுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு இந்த விஷயத்துக்காக நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுமா இல்லையா? கண்ணு பார்க்க வச்சுருக்கான் அல்லாஹ் தாலா, காதை கேட்க வச்சுருக்கிறான், பேச வச்சுருக்கிறான் அல்லாஹ் தாலா, நடக்க வைக்கிறான், ஹார்ட் அல்லாஹ் தாலா இயங்க வைக்கிறான். வளைஞ்சில எத்தனையோ பேர்களுக்கு அது என்ன விளங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், காசு பணம் தான் நமக்கு அல்லாஹ் தாலா தரக்கூடிய நியமத்து, அது அல்லாஹ் நமக்கு அதிகமாக தரலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. காசு பணம் தான் அல்லாஹ் தாலாவுடைய நியமத்துன்னு சொன்னாலே என்ன சிந்தனை வருது? காசு. அப்படி தான் சிந்தனை வருது, பணம் அப்படி தான் சிந்தனை வருது. ஆனால் உண்மையில் அது நியமத்தா என்று பார்த்தா அது நியமத்து இல்லை. அது நியமத்தாக இருந்தால் ஸல்லல்லாஹு அதை கேட்க சொல்லியிருப்பாங்க. எது உண்மையான நியமத்து எது என்று பார்த்தா அல்லாஹ் தாலா தந்த இந்த ஆரோக்கியம்தான். விளைஞ்சிங்களா? ஒரு நபர் இடத்துல நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு 1 கோடி ரூபாய் காசு தரேன், உங்களுக்கு நாக்கை வெட்டி தரீங்களான்னு கேட்டு பாருங்களேன். என்ன சொல்லுவாங்க? நாக்கு வேணுமா 1 கோடி ரூபா வேணுமா? நாக்கு தான் வேணும்னு சொல்லுவாங்க. 1 கோடிக்கு காசு நாக்கு வெட்டி கொடுத்துருவாங்களா? தரமாட்டாங்க. அப்போ நமக்கே தெரியுது பாருங்கள். அப்போ 1 கோடி விட மதிப்பானதே தான் அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறோம், கொடுத்துருக்குறோம். இந்த உடலுடைய ரேட் எவ்வளோ தெரியுமா? 830 கோடியா. இந்த விற்கிறாங்கள பொருள்லாம் விற்கிறாங்கல்ல, கண்ணு விற்கிறாங்க, ஹார்ட் விற்கிறாங்க, இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்து, கிட்னி விற்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸாக விற்றா எவ்வளோ வரும் அப்படி பார்த்தா 830 கோடி வருமா. இது வெறும் உறுப்புகள் மட்டும்தான்.
இந்த தோல் முடி இதெல்லாம் என்ன செய்யலை கணக்கு பண்ணாமல், நரம்பு இதெல்லாம் கணக்கு பண்ணாமல் வெறும் எதை மட்டும் உள்ள உறுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, கல்லீரல் மண்ணீரல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம சாப்பிட்டோம் ஆட்டில் அந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே இருக்குல்ல, இதனுடைய மதிப்பு மட்டும் 830 கோடியாம். அப்போ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறோம் அல்லாஹ் தாலா? 830 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருள் எல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். அது ஒவ்வொரு வினாடி இயக்கிறதுக்கு தனி காசு, கிட்னி இயக்கிறதுக்கு தனி காசு, டயாலிஸ் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு தனி காசு கட்டுறாங்க பார்த்தீங்களா, நம்ம ஹார்ட் பம்பிங்க்கு தனி காசு, நரம்பு இயக்கிறதுக்கு அது தனி காசு, நுரையீரல் இயக்கிறதுக்கு தனி காசு. இந்த மாதிரி இயக்குவதுடைய அந்த ஒரு மதிப்பை நம்ம வச்சோம்னு சொன்னால் அது எங்கேயோ போய் நிற்கிது. அப்போ அல்லாஹ் தாலா பணம் தான் நம்ம பெரிய நியமத்தை நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் பெரிய நியமத்து சொன்னால் உறுப்புகள் அல்லாஹ் கொடுத்து அதை ஆஃபியத்தாக சலாமத்தாக அல்லாஹ் தாலா இயக்கிக்கிட்டு இருக்கான இதான் பெரிய நியமத். இதுக்கு நம்ம அல்லாஹுக்கு என்ன நம்ம நன்றி செலுத்தணும்? இதுக்கு அல்லாஹுக்கு நம்ம எந்த விதத்தில் நம்ம அவனுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடந்தோம் விளைஞ்சிக்கலாம். அப்படி கட்டுப்பட்டு நடக்கிறது என்னன்னு சொன்னால், எந்த உறுப்புகளை அல்லாஹ் கொடுத்தாலும் அந்த உறுப்புகளை அல்லாஹுக்கு பிடிச்சமான முறையில் செயல்பாடுறதுக்கு பேர் தான் அந்த உறுப்புக்கு நாம் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய நன்றி. இந்த கண்ணை அல்லாஹு தாலா கொடுத்தான், இந்த கண்ணுக்கு நம்ம அல்லாஹுக்கு செய்யக்கூடிய நன்றி என்ன? இந்த கண்ணை அல்லாஹு தாலா பிடிச்ச மாதிரி நம்ம செயல்படுத்துறது. எதை பார்க்க சொன்னாலும் அதை பார்க்குறது, எதை பார்க்கக்கூடாது சொன்னாலும் அதை விட்டு ஒதுங்கி கொள்வது. இந்த காதை அல்லாஹ் கொடுத்தான், இதுக்கு நம்ம அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய நன்றி என்ன? அந்த காதை எப்படி அல்லாஹ் பயன்படுத்த சொன்னால் அப்படி பயன்படுத்துது. இந்த உடலை அல்லாஹுக்கு நம்ம கொடுத்தான், இந்த உடலை அல்லாஹ் நம்ம கொடுத்து நன்றி செலுத்துறது என்ன? இந்த உடலை அல்லாஹு தாலா பிரியமான முறையில் செயல்படுத்துறது. வணக்க வழிபாடுகளில் அல்லாஹு தாலா பிடித்தமான முறையில் எப்படியெல்லாம் ஒவ்வொரு செயலை செய்ய சொன்னால் அந்த முறையில் இந்த உடலை பயன்படுத்தணும் என்று சொன்னால் இதற்காக உட்காந்து தனியாக நன்றி செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இதுவே அல்லாஹு தாலா நன்றியாக எடுத்துக்கிறோம். இந்த அமலியை அல்லாஹு தாலா நன்றியாக எடுத்துக்கிறோம். ஒரு அடியார் தொழுகிறாரு, தொழுகைக்கு தனியாக நன்றி செலுத்தணுமா என்று கேட்டால் நன்றி செலுத்தினால் நல்லது தான். ஆனால் தொழுததே நன்றி தான், தொழுததே நன்றி தான். ஒரு அடியா உட்காந்து திக்ரு செய்கிறாரு, திக்ரு செஞ்சதுக்காக தனியாக நன்றி செலுத்தணுமா என்று பார்த்தா திக்ரு செலுத்தினா நல்லது தான். ஆனால் திக்ரு செஞ்சதே அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய சுக்குரு தான் அது. ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறாரு, இப்போ அல்லாஹ் தாலா அவருக்கு என்ன செய்கிறான்? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தையை திக்ரா அல்லாஹ் எடுத்துக்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் தாலா சுக்குராவும் அல்லாஹ் எடுத்துக்கிறான். அல்லாஹ் தாலாவுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்தியதாகவும் அந்த கலிமா சொன்னது அல்லாஹ் தாலா எடுத்துக்கிறோம், விளைஞ்சிக்கலாம். இதே போல் ஒவ்வொரு நியமம் ஒவ்வொரு இபாதத்தும் அதான் அல்லாஹ் தாலா சொன்ன முறைப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கிட்டோம்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொடுபோக்காக இருக்கிறாங்க மக்கள் சொன்னாங்களே, அதில் அல்லாஹ் வந்து நம்மளை சேர்க்காம அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துரும், விளைஞ்சிக்கலாம். அப்போ நான் கொஞ்சம் யோசிச்சுப்பார், உட்காந்து சிந்திச்சுப்பார், அல்லாஹ் எப்படியெல்லாம் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறோம், அந்த ஆரோக்கியத்தை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம், எப்படியெல்லாம் வீணாக்கும், எப்படியெல்லாம் இந்த உறுப்பை அல்லாஹ் தாலா ஆஃபியத்தாக வச்சுருக்கான், அந்த ஆரோக்கியத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி வீணாக்கும், விளைஞ்சிடலாம். நேரத்தை அல்லாஹ் எப்படி கொடுத்துருக்குறான், நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி வீணாக்குறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்ம என்ன செய்யணும், கொண்டு வரணும். அல்லாஹ் தாலா அவனுடைய பெரும் நியமத்தை அந்த ஆஃபியத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆஃபிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.